வணக்கம் நண்பர்களே. பிக் பாஸ் சீசன் 8ல மிட் நைட்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாச்சனாவும், தர்சிகாவும் ஒரு பெட்ல படுத்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா, சாச்சனா அழுகுறாங்க. அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க தர்சிகா. ஸோ அழுகுற செகண்டு அடுத்த அடுத்த பெட் சைடு இருக்கிற நம்ம விஷால், அதுக்கப்புறம் நம்ம அருண் அவங்க 2 பேரும் கேட்குது. அப்ப விஷால் வந்து தர்சிகா கிட்ட "என்ன ஆச்சு? என்ன பண்ணிட்டு இருக்க அந்த குழந்தை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, "இங்க வா" அப்படிங்கிறாப்புல கூப்பிடும்போது தான் விஷால் போகும்போது, "அழுகுறா, சமாதானப்படுத்து" அப்படிங்கிறாப்புல சொல்லும்போது தான், அப்போ வந்து சாச்சனா அவர்கள் விஷால்ட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அருண் விஷால் இருக்கிற பெட்டுக்கே வந்து அங்க படுத்துக்கிட்டு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அ அ சாச்சனாவோட அழுகைக்கு காரணம் அப்படின்னா, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாப்புல அழுகுறாங்க. விஷாலும் போனதும் கேட்குறாங்க, "என்ன வீட்டு நெனப்பு வந்துருச்சா? அம்மா கிட்ட போகணுமா?" அப்படிங்கிறாப்புல விஷாலும் போய் கேட்குறாரு. "இல்ல, இல்ல அதெல்லாம் இல்ல. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாரோடையும் ஃப்ரீயா, ஜாலியா பழகிட்டு இருக்கேன். நான் எல்லாரோடையும் சகஜமா தானே பழகிட்டு இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ஆனா என்கிட்ட யாருமே வந்து பழக மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒதுக்கி வைக்கிறாப்புல வைக்கிறாங்க." அப்படிங்கிறாப்புல வந்து சாச்சனா சொல்றாங்க. அங்க யாரு எல்லாம் ஒரு கேங்கா கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு இருக்காய்ங்க. மீதிலாம் அப்படி பிட்டு பிட்டா பிரிஞ்சிருக்காய்ங்க. அதனால அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு, நானும் அதுக்கப்புறம் முத்துக்குமரன், மஞ்சரி இவங்க கிட்டயும் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிறாப்புல சொல்றாங்க. "ஏன் அவங்ககிட்டலாம் பேசினா பேச முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் கேட்பாய்ங்க. அப்படி இருக்கும்போது இவங்களோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த கோவா கேங்குன்னு இருக்கவங்ககிட்ட போகணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவங்க வந்து சேர்த்துக்கல அப்படிங்கிறது தான் இவங்களோட குற்றச்சாட்டா இருக்கு. யாரு? நம்ம சௌந்தர்யா, அதுக்கப்புறம் நம்ம சாக்குலின், ரயன், ஜெப்ரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் இருக்காங்க பாருங்க ஒரு கேங்கா ரஞ்சித் இவங்கலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்க வந்து இவங்க போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட குறிக்கோளு. அங்க தான் போயிட்டு சேர்றதுக்கு அருண் வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. இதுதான் ரொம்ப ஃபன்னா இருக்கு. நான் அங்க வந்துடுறேன் அப்படிங்கிறாப்புல சொல்லுவாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் இருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் ஒடியாந்துருவாரு. அவரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு. "என்னையவே தொரத்தி விட்டாய்ங்க. உன்னைய எங்க சேர்க்க போறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டு சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ இதற்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, சாச்சனாவுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அவங்களோட வந்து சகஜமா பண்ணணும். அந்த கேங்ல வந்து இணைஞ்சிரணும் அப்படின்னு சொல்லிட்டு போன சீசன்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த கேங் வந்து ஃபார்ம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, மாயா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூர்ணிமா இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் ஒரு ஒரு டீமா இருந்தாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட்ல அந்த கேங்க வந்து இது பண்ணது தான் ஃபைனல் வரலுமே வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஒரு கேங் வந்து 10 நாளைக்கு மேல கொண்டாந்தோம் அப்படின்னா, அதுல உள்ளவங்கலாம் ஓரளவுக்கு சேவ் ஆயிருவாங்க அப்படிங்கிற ஒரு கணிப்புல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீமா வந்து செட் ஆயிருக்காங்க. அதுல வந்து சாச்சனாவ சேர்த்துக்கல அப்படின்னு தான் சாச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழுக. அதுவும் மிட் நைட்ல உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருக்காய்ங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, விஷால் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆறுதல் படுத்திட்டு 1 மணி நேரம் அந்த கன்வர்சேஷன் போயிட்டே இருந்திருக்கு. இதற்கிடையில வந்து பார்த்துட்டீங்கன்னா, அ அ ரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சத்யா அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாவே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரூப்பா இருக்காங்க. அந்த குரூப்ல போய் நம்ம இணைஞ்சோம் அப்டின்னா, அது சரிப்பட்டு வராது. நம்ம இண்டிவிஜுவலா கேம் விளையாடணும் அப்டின்னு சொல்லிட்டு சத்யாலாம் வந்து ஒரு சைடு இருக்காங்க. பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கேம வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. அன்ஷிதாவும் எந்த ஒரு கேங்லயும் சேரல அப்டின்னு வச்சுக்கலாம். முத்துக்குமரன், மஞ்சரி அவங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, தனியா இருக்காங்க. இன்னொன்னு வந்துனா ஆனந்தி. ஆனந்தியோட தான் மஞ்சரியோட கன்வர்சேஷன் போயிட்டே இருக்கு. ஏன்னா, ஆனந்தி அங்க உள்ள ஹவுஸ்மேட்ல யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, சேர்த்துக்கல. அது அந்த கேங்க்குள்ள அந்த அந்த ஃப்ரீடமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃப்ரெண்டா மத்தவங்க அந்த சௌந்தர்யா அந்த கோவா கேங்கா இருக்கிறவங்கலாம் மாரி அவங்கள வந்து இது பண்ணல அப்படிங்கிறாப்புல அவங்க ஒரு சைடு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. மஞ்சரி வந்து நான் எப்பயுமே இப்படிதான். நான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட்ல தான் அடிப்பேன். நான் வந்து தனியா நானா அடிபட்டு வந்ததுனால எனக்கு எது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்படிங்கிறாப்புல வந்து மஞ்சரி வந்து ஆனந்திகிட்ட பேசிட்டு அவங்க ஒரு சைடா இருக்காங்க. இப்ப கோவாவோட கேங்கோட அந்த முடிவு என்ன அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எதா இருந்தாலும் அவங்க வந்து ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெப்ரி, சௌந்தர்யா, சாக்குலின் அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரயான் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, இங்க இந்த தனித்தனியா இருக்கிறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா உடைச்சு விட்டு, அவங்கள வந்து வெளிய அனுப்பி விட்டுருவோம். நம்ம கேங்கா இருந்து நம்ம ஏதாவது ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா நமக்கான சப்போர்ட் நெறைய கிடைக்கும் அப்படிங்கிறாப்புல இவங்க ஒரு டீமா இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த இந்த வாரத்த பொறுத்தவரையிலும் ஆனந்தி, இல்லன்னா சாச்சனா, இல்லன்னா ரஞ்சித் இது மாரி அந்த கேங்ல இல்லாதவங்கள அப்படி இவங்கள தான் யாரோ ஒருத்தர அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீக்ல ஓட்டு அடிப்படையில ரொம்ப கம்மியா இருக்கிறது சாச்சனா அண்ட் நம்ம ஆனந்தி அவர்கள் தான். இருந்தாலும் சாச்சனா அவர்கள் ஃபீல் பண்ணது அவங்களுக்கே ஒரு மாரி இருந்திருக்கும். ஏன்னா வந்து பார்த்துட்டீங்கன்னா, என்னடா இது நம்மள வந்து யாருமே இது பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறுபிள்ளைத்தனமா அழுதுட்டு இருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா, அந்த கேங்கோட போய் சேர்ந்தா மட்டும் தான் உனக்கு இதா இருக்குமா? சகஜமா பேசுற பழகுறப்ப இருக்காங்களா, அதோட விட்டுற வேண்டியதுதானே. அது என்ன டீமா சேர்ந்து அவங்களோட சேர்ந்து நீ ஃபன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறது தவறானது. அப்ப முத்துக்குமரன், மஞ்சரி மத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியில்லையா? இல்ல முத்துக்குமரன் ஒத்து வரலையா? அப்படிங்கிறாப்புல தோணுது. ஸோ இருந்தாலும் சாச்சனா அவர்கள் சின்ன பிள்ளைத்தனமா இருந்துகிட்டு, அங்க அந்த நேத்து ஆன அந்த சண்டை வந்ததுக்கு காரணமே அந்த சர்க்கரை. அதுல அதுல ஆரம்பிச்சு சாச்சனா தான் அந்த பிரச்சனைக்கே மெயின் ஆளா இருக்காங்க. பட் வந்து அவங்க அப்படிங்கிறாப்புல தான் இருக்கு. அந்த சண்டையிலருந்து அப்படியே விலகுறாப்புல விலகி, மத்தவங்க அடிச்சுக்கிட்டு கிடக்குறாப்புல தான் அந்த சாச்சனாவோட அந்த கேம் ப்ளேயே இருக்கு. அப்புறம் ஆவுன்னா அழுக ஆரம்பிச்சுடுறாங்க. அந்த மாரி ஒரு இது போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். சாச்சனாவோட இந்த ஃபீலிங்க பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.